சில தினங்களுக்கு முன்னாடி நடிகர் காளிதாஸ் ஜெயராம் அவர்களோட திருமணத்துல இந்த ஒரு டான்ஸ் வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காளிதாஸ் ஜெயராம் அவர்களோட அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு நடனம் ஆடி இருப்பாங்க. அந்த நடனத்தை பார்த்து காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் கண்கலங்க, அப்பா ஜெயராம் கண்கலங்க, மருமகளான தாரணி கண்கலங்க, மகளான மாளவிகா கண்கலங்கன்னு எல்லாருமே கண்கலங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா ஆடி இருப்பாங்க. இதை பார்த்து நிறைய பேருக்கு யாருப்பா இவங்க இவ்வளவு பியூட்டிஃபுல்லா நடனம் ஆடுறாங்க, ஜெயராமோட வைஃபை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா? சோ அப்படிதான் நீங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஆக்டர் ஜெயராம் அவர்களோட வைஃபும் காளிதாஸ் ஜெயராம் அவர்களோட அம்மாவுமான நடிகை பார்வதியை பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். நடிகை பார்வதி, இதுதான் இவங்களோட சினிமா வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவங்களுக்கு ஒரு செல்ல பெயரா அஸ்வதி அப்படின்னு இருக்கு. அண்ட் இவங்களோட பெயர் பாத்தீங்கன்னா பார்வதி ஜெயராம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாராலுமே கூறப்படுது. பார்வதி ஜெயராம் அவர்கள் தமிழ்ல ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் நீங்க பாத்திருக்க முடியும், அதுவும் ஒரு வெப் சீரிஸ்ல. ஆனா இவங்க மலையாளத்துல ஒரு மிகப்பெரிய நடிகையா இருந்த ஒரு ஆள் அப்படின்னே சொல்லலாம். 1980களில் கிட்டத்தட்ட லீடிங் ஆக்ட்ரஸா நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. மலையாளத்துல இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் ஸ்டார் கூடயுமே நடிச்சிட்டாங்க. மோகன்லால், மம்மூட்டி அண்ட் ஜெயராம்னு அத்தனை பேர் கூடமே நடிச்சு ஒரு நல்ல ஒரு நடிகை அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்குன்னு ஒரு தனி கூட்டம் 1980களில் இருந்தது. இவங்களோட திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறையவே நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட திரைப்பயணம் பாத்தீங்கன்னா இவங்க 16 வயசுலேயே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். +1லயே ஃபர்ஸ்ட் படம் பண்ணிருக்காங்க. 1970ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி தான் பிறந்திருக்காங்க ஆக்ட்ரஸ் பார்வதி. அண்ட் இவங்க கேரளால இருக்கக்கூடிய திருவள்ளா அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காங்க. அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சின்ன வயசுல இருந்தே பண்ணிருக்காங்களா. ஆனா ஸ்பெசிபிக்கா இவங்களுக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கு. காரணம் குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்லப்படுது. பார்வதி அவர்களோட அப்பா ராமச்சந்திர குரூப் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களோட அம்மா பத்மா பாய் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு ஜோதி, தீப்தி அப்படின்ற மாதிரியான சிஸ்டர்ஸும் இருக்காங்களா. இவங்க 16 வயசுல நடிக்க வந்ததுக்கான காரணம் குடும்ப சூழ்நிலை தானா. 1986ல இவங்க நடிக்க வந்திருக்காங்க. இவங்களோட முதல் படம் பாலச்சந்திர மேனன் அப்படின்ற இயக்குனர் அவர்களோட ஆரம்பிச்சிருக்கு. இவங்களோட முதல் திரைப்படத்தோட பேரு விவாகத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திரைப்படத்துமே இவங்களுக்கு ஒரு நல்ல பேரு வாங்கி கொடுத்திருக்கு. அதுக்கப்புறமா 2வது திரைப்படத்திலே இவங்க மோகன்லால் கூட நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் இவங்களுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருந்திருக்கு. ஒரு லீடிங் ஆக்ட்ரஸ் அப்படின்றத விட ஒரு வெர்சடைல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு வெர்சடைல் ஆக்ட்ரஸா தான் இருந்திருக்காங்க நடிகை பார்வதி அப்படின்னு சொல்லலாம். நிறைய திரைப்படங்கள்ல இவங்க நடிச்சிருந்தாலும் எழுத்துப்புறங்கள் அப்படின்ற இந்த திரைப்படத்துல ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு மின்னாமனுங்கிட்டே நுறுங்குவேட்டம் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலையும் தூவன தும்பிக்கால் அப்படின்ற திரைப்படமே இவங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்த திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வெர்சடைல் ஆக்ட்ரஸா இந்த திரைப்படங்கள் எல்லாத்திலுமே அவங்க நடிச்சு மக்களோட மனசுல அவங்க ஒரு தனி இடத்தை பிடிச்சிட்டாங்க. மலையாள ரசிகர்கள் எல்லாருக்குமே பார்வதி அவர்களை அந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லயும் அழகையுமே பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இவங்களோட ரொம்ப பெரிய ஃபேனா தான் இருந்திருக்காரு இவங்களோட கணவரான ஜெயராம் திருமணத்துக்கு முன்னாடி. அண்ட் அடுத்தடுத்த திரைப்படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மே மாச புலரையில் அப்படின்ற திரைப்படம், அப்புறம் அப்காரி அப்படின்ற திரைப்படம், அப்புறம் மார்னியாக்கம் அப்படின்னு அந்த திரைப்படம், இது எல்லாமே 1988ல 5-6 திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து 1989ஆம் ஆண்டுல கிரீடம் அப்படின்ற திரைப்படம், 1990, 1992 அப்படின்னு 92 வரைக்குமே இவங்க நிறைய மலையாள திரைப்படங்கள்ல நடிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு நாயகியா தான் வலம் வந்திருக்காங்க மலையாள சினிமால. இப்படி நடிச்சிட்டு இருக்கும் போதே தான் இவங்களுக்குள்ள ஒரு காதல் மலர்ந்திருக்கு. அதாவது ஜெயராம் அவர்களை பார்த்திருக்காங்க. ஜெயராம் அவர்கள் பாத்தீங்கன்னா 1988ல தான் அவர் சினிமாக்கு வந்தாரு. ஆனா இவருக்கு முன்னாடியே இவங்களோட மனைவியான பார்வதி அவர்கள் 1986ல வந்துட்டாங்க. ஜெயராம் அவர்கள் அப்போ மிமிக்ரி ஆர்டிஸ்டா தான் இருந்திருக்காரா. அப்போ நிறைய மிமிக்ரி எல்லாமே பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜா இருக்கட்டும் இல்ல ஒவ்வொரு டைரக்டரா இருக்கட்டும் பார்த்து கொடுத்துட்டு இருந்திருப்பாராம். அப்படிதான் இவருக்கு பார்வதி அவர்கள் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. அண்ட் இவர் ஃபேனா இருக்கும்போது பார்வதி அவர்களுக்கு லெட்டர் எல்லாம் போட்டிருக்காராமா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களோட ஒரே ஒரு போட்டோ மட்டும் எனக்கு அனுப்புறீங்களா அப்படின்ற மாதிரி லெட்டர் எல்லாம் போட்டு அந்த லெட்டருக்கு ரிப்ளை எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இவருக்கு சினிமால நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் ஹீரோவா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. மிகப்பெரிய டைரக்டர் பத்மராஜன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இயக்குனரே இவர் முதல் படத்திலே நடிக்க வைக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப பெருமையா பெரிய டைரக்டர் கூட நம்ம முதல் படம் ஹீரோவா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படம் 1988ல நடந்திருக்கு. அப்போதான் இவரோட மனைவியா ஆக போகக்கூடிய நடிகை பார்வதி அவர்களை பார்த்திருக்காங்க. உதயா ஸ்டுடியோல பார்த்திருக்காங்க. இன்னளவு ஜெயராம் அவர்கள்ட்ட போய் நீங்க எப்போ உங்களோட மனைவியை பாத்தீங்கன்னா February 18, 1988 உதயா
ஸ்டுடியோல ஈவினிங் 5 மணிக்கு பார்த்தேன் அப்படின்னு அவ்வளவு ஞாபகமா சொல்லுவாரு. அந்த அளவுக்கு ஒரு அழகான காதல் அப்படின்னே சொல்லலாம். முதல் முறையா வந்து பார்வதி அவர்களை நேர்ல பார்த்துட்டு இவங்க தான் ஆர்டிஸ்ட் சிஸ்டரா நடிக்க போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எழுந்தெல்லாம் நின்னுட்டாராமா. ஹாய், ஐ எம் ஜெயராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கப்பலா தான் இருந்திருக்காங்க. ஆனா பார்வதி அவர்களுக்கு சரி வந்து ஒரு கோ ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு மட்டும் தான் இருந்திருக்கு. ஆனா அடுத்து இவங்க தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்ல 2 பேரும் நடிக்க இவங்களுக்குள்ள ஒரு காதல் மலர்ந்திருக்கு. ஆனா இவங்க 2 பேருமே ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் இருந்தாங்களா. திருமணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயராம் அவர்களோட மனைவியான பார்வதி ஜெயராம் அவர்கள் நடிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு இன்டர்வியூல அந்த ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்க இவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சினிமாவில் இருக்கிறவங்க நிறைய டிவோர்ஸ் கேசஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சும்மா 10-15 நாள் பழகுறாங்க, 11வது நாள் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி நாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே முடிவு பண்ணிட்டாங்களாம். அதனால இவங்களோட காதல் வாழ்க்கைய 5 வருஷம் வந்து தொடர்ந்திருக்காங்க. 5 வருஷம் லவ் பண்ணி அதுக்கப்புறமா தான் இவங்க திருமணம் பண்ணிருக்காங்க. அந்த 5 வருஷத்துல 2 பேருக்குள்ள நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 5 வருஷம் காத்திருப்பல் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதனாலதான் எங்களோட திருமண வாழ்க்கை இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் ஜெயராம் வந்து சொல்றாங்க. அந்த 5 வருஷம் திருமண வாழ்க்கையில இருக்கும் போதே திருமணத்துக்கு அப்புறமா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்களா பார்வதி. அதே போல திருமணத்துக்கு அப்புறமா அவங்க நடிக்கிறது இல்ல. ஏன் நடிக்கல அப்படின்னு நிருபர் கேட்ட கேள்விக்கு அழகா பார்வதி சொல்றாங்க, வீட்டு வேலை இருக்குங்க, குழந்தைங்களை பாத்துக்கணும், உனக்கு 2 குழந்தை இருக்கு, சோ அவங்கள பாத்துக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், இது எல்லாம் தான் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நாங்க வந்து திருமணத்துக்கு முன்னாடியே பேசிட்டோம், திருமணத்துக்கு அப்புறமா நடிக்க மாட்டோம், அதே மாதிரி என்னோட கணவர் சப்போர்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு புரிதலோட தான் இவங்களோட அழகான திருமண வாழ்க்கை வந்து அமைஞ்சு இத்தனை வருடங்கள் வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி நடிக்கவே இல்லையே, தமிழ் படத்துல இவங்களை பார்த்ததே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு 2020 வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்ல வந்து நிறைய வெப் சீரிஸ் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அதுல வந்து புத்தம் புது காலை அப்படின்ற வெப் சீரிஸ்ல அப்பா மகன், அதாவது ஜெயராமன் மற்றும் காளிதாஸ் ஜெயராமன் இவங்க 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. அந்த புத்தம் புது காலையில சுதா கோங்கரா அவர்களோட இயக்கத்துல ஒரு சின்ன கேமியோ ரோல் வந்து பண்ணிருப்பாங்க நம்ம பார்வதி அவர்கள். திருமணத்துக்கு அப்புறமா ஜெயராம் அவர்களும் வந்து சொல்லிருக்காங்களா, நீங்க போய் நடிங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அதனாலதான் நடிக்கல. ரொம்ப அழகாவே அவங்களோட குழந்தைங்களை வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் காளிதாஸ் ஜெயராம்னா ரொம்ப உயிர் அப்படின்றது நம்ம இவரோட திருமணத்திலே பாத்துக்கலாம். இவங்க 2 பேருமே ஒரு 1995 அப்புறமா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க. அந்த இன்டர்வியூல சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, காளிதாஸ் ஜெயராம் அவர்களுக்கு அப்ப ஒரு 4 வயசோ 5 வயசோ இருக்குமா. அவர் அப்பவே போய் கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாரா. அதை பார்க்கும்போது இவங்க அப்பவே முடிவு பண்ணிருக்காங்க இவர் ஒரு சிறந்த நடிகரா தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே இப்போ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பார்வதி ஜெயராம் அவர்களோட ஃபேவரட்டான ஹீரோ அப்படின்னா அது உலக நாயகன் கமல் அவர்கள் தான். கமலஹாசனா ரொம்ப பிடிக்குமா. ஆனா அப்போ வந்து இருக்கக்கூடிய இன்டர்வியூல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1995 அந்த ஆண்டுல அவங்க சொன்ன ஒரு பதில் என்னன்னா, எனக்கு பாம்பே படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஆசை என்னன்னா, பாம்பே மாதிரியான ஒரு திரைப்படத்துல என் கணவர் வந்து ஹீரோவா நடிக்கணும், ஒரு படம் நடிச்சா கூட போதும், அந்த படம் வந்து பாம்பே மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு உடனே ஜெயராமனும் மத்த படங்கள்ல நடிக்கிறதுனாலதான் சோறு போடுறாங்க எல்லாரும், அந்த ஒரு படத்துல நடிச்சா எப்படி சாப்பிடுறது, நம்மளோட பொழப்பே இதுதானே அப்படின்ற மாதிரி ரொம்ப கியூட்டான ஒரு லிட்டில் சண்டே வந்து நம்ம இந்த இன்டர்வியூல வந்து பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, இவங்களுக்குள்ள சண்டை வருமா, என்ன சண்டைனா அவுட்டோர்ல வந்து போயிட்டாரு ஜெயராமன் அப்படின்னா இவங்க வந்து 10-15 நாள் நீ போயிட்டு வந்துட்ட, நான் தான் குழந்தைய பார்த்துட்டு கஷ்டப்படுறேன், என்னால தனியா இருக்க முடியாது, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சண்டை போடுவாங்களாம். அதுக்கப்புறமா இவர் வந்து சமாதானப்படுத்துவாரா. இது எல்லாமே இந்த இன்டர்வியூல இந்த கப்பல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் என்னதான் இந்த கப்பல் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளா அப்படின்னாலும் இவங்க செட்டில் ஆனது என்னவோ சென்னை தான். அதுவும் இப்ப கிடையாது, 1995 ஆண்டுக்கு மேலேயே இவங்க ஃபேமிலியா வந்து சென்னையில ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க கேரளா போறதே இந்த மாதிரியான லீவுகள் மட்டும்தான், பண்டிகை நாள்ல தான் போவாங்களாம். தீபாவளி, பொங்கல், இல்ல குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்கன்னா அந்த மாதிரியான டைம்ல மட்டும்தான் இவங்க வந்து போவாங்களா கேரளாக்கு. மத்தபடி இவங்க வந்து ஃபேமிலி எல்லாமே வந்து சென்னையில செட்டில் ஆயிருக்காங்க. இவங்க 5 வருஷம் கேப் எடுத்துட்டாங்க தெரியுமா, திருமணத்துக்கு முன்னாடி. நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்ட்டு. அதுல இன்னொரு முக்கியமான காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா, குடும்ப சூழ்நிலையினாலதான் நடிகை பார்வதி அவர்கள் நடிக்க வந்தாங்க இல்லையா. இவங்களுக்கு 2 அக்கா தங்கைகள் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள செட்டில் பண்ணணும், எனக்கு சில குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அவங்கள செட்டில் பண்ணிட்டு என்னோட கடமையெல்லாம் முடிச்சிட்டு பிறகு நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியே பார்வதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஜெயராமனும் அதுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காரு, எனக்குமே சில கடமைகள் இருந்திருக்கு, நானும் அதெல்லாம் பண்ணணும், சோ கண்டிப்பா இந்த 5 வருஷம் நமக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஜெயராமன் அவர்களும் சொல்லி இந்த 5 வருஷத்துல இவங்க 2 பேருமே வந்து அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அண்ட் இவங்களோட ஃபேமிலியுமே செட்டில் பண்ணிட்டு தான் இவங்க வந்து திருமணம் பண்ணிருக்காங்க. அந்த திருமணம் வாழ்க்கை அதனாலதான் இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ ரீசெண்டா பார்வதி ஜெயராமன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. காளிதாஸ் ஜெயராம் அவர்களோட கல்யாணத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஆசையா அந்த குழந்தை வந்து பிறக்க வச்சு அந்த குழந்தைய வந்து நடக்கிறது ரசிச்சு இப்ப அந்த குழந்தைய ஹீரோவாக்கி அந்த ஹீரோவான குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறது எல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு
ஒரு சின்ன ஸ்கிரீன் பிளேல அவங்களோட அந்த ஆக்டிங் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும். இதை பார்த்த உடனே காளிதா ஜெயராம் அவர்கள் வந்து கண் கலங்கி போய் வந்து அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சிருப்பாங்க. உடனே ஜெயராமன் வந்து கட்டிப்பிடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நெகிழ வச்சது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நடிகையை தான் பார்வதி அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு சொத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கோடிக்கு மேல இருக்கு அப்படின்ற மாதிரியான சில செய்திகளும் சமூக வலைத்தளங்கள்ல இருக்கதா செய்யுது. இதுதாங்க நம்ம பார்வதி ஜெயராம் அவர்களோட பயோகிராஃபி. அண்ட் இந்த மாதிரி பல பிரபலங்களோட பயோகிராஃபி நீங்க நம்ம சேனல்ல பார்க்கலாம். அடுத்த பயோகிராஃபி எந்த பிரபலத்தோட வேணும் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.